तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மாசி மாத ராசி பலன்கள் கிரகநிலையை பற்றி நாம் பொதுவாக பார்க்கும் பொழுது, இந்த மாதத்தில் நவகிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் பிப்ரவரி 12ஆம் தேதி இரவு 9:40 மணிக்கு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பிப்ரவரி 13ஆம் தேதி மாசி மாதம் தொடங்குதுங்க. இந்த மாத தொடக்கத்தில் கும்பராசியில் சனி புதன் கிரகங்களோடு சூரியன் சேர உள்ளது. அதோடு சூரியன் பிரகாசத்தால் சனி அஸ்தமனம் ஆக உள்ளார். சூரியனின் அமைப்பால் மற்ற கிரகங்களின் மீது தாக்கத்தையும் அவர் சில கிரகங்களுடன் சேர்றதுனால உருவாகும் யோகமும் சில ராசிக்காரங்களுக்கு நல்லதாக அல்லது கடினமான பலனை தரக்கூடியதாக அமையலாம். இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு சிம்ம ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். எடுத்த காரியத்தை எப்படிப்பட்டாவது முடித்து காட்டும் சிம்மராசி அன்பர்களே, மாசி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் தன லாபாதிபதி புதனோடு இணைந்திருக்கிறதுனால தனவரவு தாராளமாக சேரும். அதே நேரம் அவங்களால் சனியும் சேர்ந்திருக்கிறதுனால ஒரு சில சமயங்களில் தடுமாற்றமும் ஏற்படலாம். போட்டிகளுக்கு மத்தியில் தொழில் வளர்ச்சி ஏற்பட்டாலும் மன அமைதி குறையும். கண்ட சனியின் ஆதிக்கம் இருக்கிறதுனால எதையும் திட்டமிட்டு செய்கிறது இயலாமல் போகலாம். 10ல் இருக்கும் குருவால் பதவி மாற்றம், இடமாற்றம் ஆகியவை திருப்தி தரும் விதமாக அமையும். செவ்வாய் வகர நிவர்த்திக்கு பின்னால் உங்கள் செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். சூரியன் சனி சேர்க்கை, அதை பற்றி பார்க்கும்பொழுது இந்த மாதம் முழுவதும் கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுது. உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியன் சனியோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேணும். பொருளாதாரம் ஸ்தம்பித்து நிற்கலாம். புதிய முயற்சிகளில் தடை தாமதம் அதிகரிக்கலாம். உடல் நலத்தில் கைவலி, கால்வலி, கழுத்து வலி என்று ஏதாவது ஒரு தொல்லை ஏற்பட்டு மருத்துவ செலவை அதிகரிக்க வைக்கும். குடும்பத்தில் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் உருவாகும். உச்சரிக்கும் சொற்களில் உஷாராக இருக்க வேண்டிய நேரம்தான் இது. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் தாமதம் ஏற்படலாம். உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு மகிழ்ச்சி குறையும். சூரியன் மற்றும் சனிக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. செவ்வாய் வகர நிவர்த்தி. மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் மாசி 9ஆம் தேதி வகர நிவர்த்தி ஆகிறார். உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய். அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கப் போகுது. இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றிற்காக எடுத்த முயற்சியெல்லாம் கைகூட போகுது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் அகலப்போகுது. அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு புதிய பாதையில் பயணிப்பீங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இப்பொழுது வரலாம். பணி நீக்கம் செய்யப்பட்டவங்க மீண்டும் சேரலாம். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள்லாம் கிடைக்க போகுது. குரு சுக்கிர பரிவர்த்தனை, அதை பற்றி பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. 2, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கிறவர் சுக்கிரன். இருவரும் தொழில் ஸ்தானத்தில் பரிவர்த்தனையாகும் நேரம் நல்ல நேரம்தான். பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழிலை தொடங்கலாமா என்று நீங்கள் சிந்தித்து கொண்டு இருப்பீங்க. ஒரு சிலர் பணியாளர்களை நீக்கம் செய்து புதிய பணியாளர்களை சேர்க்க முயற்சி செய்வாங்க. உத்தியோகத்தில் உள்ளவங்க விருப்ப ஓய்வில் வெளிவந்து சொந்த தொழில் தொடங்கும் முயற்சியில் ஈடுபடுவாங்க.
புதிய பயணங்கள் அதிகரிக்கும். கடந்த சில மாதங்களாகவே ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் வரலாம். குடும்ப முன்னேற்றம் கருதி இடமாற்றம் செய்யும் முயற்சிலாம் கைகூடும். அடுத்தது மீனம் புதன் சஞ்சாரம். அதை பற்றி பார்க்கும் பொழுது மாசி 14ஆம் தேதி மீன ராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியான புதன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதுக்கல்ல. கொடுக்கல் வாங்கலில் சிக்கலும் சிரமங்களும் வரலாம். ஒரு சான் ஏறினால் ஒரு முழம் வழுக்கும் என்ற நிலை உருவாகும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென விரயங்கள் அதிகரிக்கும். வெளிநாடு போனவங்க தாய்நாடு திரும்புவதில் தாமதம் ஏற்படலாம். மாமன் மைத்துனர் வழியில் மனக்கசப்பு தரும் தகவல் ஏற்படலாம். விஷ்ணுக்குரிய சிறப்பு ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றா நிறைவேறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு குறுக்கீடுகள் அகலும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு நெருக்கடியான நிலை மாறும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் வந்து சேரும். மாணவ மணிகளுக்கு பணிபுரியும் இடத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பெண்களுக்கு குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கும். சுப விரயங்களை செய்வதன் மூலம் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். இந்த மாதம் அபிராமி அம்மன் வழிபாடு அமைதியை தரும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பிப்ரவரி 16, 17, 20, 21, மார்ச் 4, 5, 8, 9. மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆனந்த நீலம்.